அட, நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அளவு எடுத்து செஞ்ச மாதிரி 2 பேர் வாரானுங்களே. இந்த 2 பீஸும் மாட்டினா செமையா இருக்குமே. டேய் குள்ளாண்டி, ஒருத்தன் வாரான் பாரு. அவனை பார்த்தா வீட்டு புரோக்கர் மாதிரி தான் தெரியுது. டேய் தம்பி, நீ வீட்டு புரோக்கர் தானே? எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு டாக்டரை பார்த்து வீட்டு புரோக்கரான்னு கேட்பான். சரி, இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஆமா சார், நான் வீட்டு புரோக்கர் தான். என்ன விஷயம்? ரொம்ப நல்லதா போச்சு. பத்தியா எப்படி கண்டுபிடிச்சேன்னு உன் மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்கு. அது ஒன்றும் இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா எனக்கு ஒரு வீடோ இல்லை ஒரு ரூமோ வேணும் தங்குறதுக்கு. நான் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? ஆடு தானா வந்து மாட்டுது. ஊருக்கு ஒதுக்குப்புற ரூம் எடுத்து கொடுத்தா இவங்கள வச்சு நல்லா ஊசி குத்தி குத்தி எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். இவங்க கத்துனாலும் கதறினாலும் வெளியே கேட்காது. நல்ல வாய்ப்பா இருக்க. கடவுளா பார்த்து என்னுடைய கஷ்டத்தை அறிஞ்சு இவங்க 2 பேரும் எனக்கிட்ட அனுப்பி வச்சிருக்கார் போல. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுங்க. நான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ரூமோ இல்லை வீடோ உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்.